எதிர்கட்சி தலைவர் சஜித் பிரேமதாஸ் அவங்க என்ன சொல்றாங்கன்னா, இந்த பட்ஜெட் அப்படின்றது ரட்டை அணுரட்டை அப்படின்றீங்க. ரட்டை IMF இருக்கு அப்படின்னு சொல்றேன். ரட்டை அணுரட்டனவே ரட்டை IMF போது நாளை யாரை எழுப்பி விட்டது? உங்களோட காணிகளை கட்டுறா கட்டுங்கய்யா தயவு செய்து. இனிமேல் புதிதாக கட்டப்படுகின்ற விகாரைகளை சற்று சிந்தித்து பொதுமக்களுடைய காணிகளில் தயவு செய்து கட்டாமல் அதை அரசாங்க காணிகளில் கட்டுமாறு அன்புடன் வேண்டிக் கொள்ளும். பாராளுமன்ற உறுப்பினராக இருந்து கொண்டு நீங்க மக்கள காணியில கட்டாம பௌத்த விகாரைய அரசாங்க காணியில கொண்டு போய் கட்டுங்கண்டா எவ்வளவு ஒரு சந்தர்ப்பத்தை நீங்க கொடுக்குறீங்க. நல்லா யோசிச்சு பாருங்க. அப்படி அரசாங்க காணிகளை கட்டுறண்டா யாழ்ப்பாணத்துல அரவாசி காணிய ராணுவம் தான் பிடிச்சு வச்சிருக்கு. அப்ப அது முழுக்க கட்டணுமே. வன்னியில முக்காவாசி காணிய ராணுவத்தினுடைய கட்டுப்பாட்டுல தான் இன்றைக்கு வரைக்கும் இருக்கு. அப்ப நீங்க சொல்றது அப்படி பார்த்தா கிட்டத்தட்ட எல்லா இடத்துலயுமே பௌத்த விகாரம் தான் வரும். ஒரு புதுசா ஒரு பட்ஜெட் போடுற மாதிரிக்கு, அதாவது ஒவ்வொரு வருஷமும் போடுறாங்க தானே, இந்த முறை தான் புதுசா போடுற மாதிரிக்கு அமெரிக்கா, ஆஸ்திரேலியா, கனடா, சுவிஸ் நாடு மாதிரிக்கு இந்த ஒரு பட்ஜெட்ல இலங்கை நாடு மாறப்போகுது. யாழ் நூலகம் யாருமே மறந்திருக்கவும் மாட்டோம், மன்னிக்கவும் மாட்டோம். இந்த அற்ப சொற்ப அரசியலுக்காக, அரசியல் வாக்குகளுக்காக இந்த யாழ் நூலகத்தை எரிச்சு எங்கட சமூகத்தை, எங்கட இனத்தை, எங்கட கலாச்சாரத்தை, எங்கட பண்பாடை, எங்கட பாரம்பரியத்தை எங்களை அவமதிச்ச எங்கட துன்பமான சம்பவத்துல ஜனாதிபதி 100 மில்லியன் ஒதுக்கி விட்டுருக்கேன். ஒரேடியா நெஞ்ச நக்கி விட்டுட்டு போயிட்டேறாப்பா. இந்த மாதிரிக்கு கதைக்கிறதுக்கு எனக்கு விருப்பம் இல்லை. ஆனா ஏன் அந்த அளவுக்கு சொல்றேன்னா, அப்படி ஒரு விஷயம் உடனே நெஞ்ச நக்கிற மாதிரிக்கு அந்த 100 மில்லியன் ரூபா பாத்தீங்கன்னா ஒதுக்கி விடுச்சு ஜனாதிபதிக்கு. சல்யூட் ஒன்று அடிக்கணும். இதுக்கு முதல் இருந்த அரசியல்வாதிகளுக்கு அப்படியே சாணிய கரைச்சி அப்படியே மூஞ்சில ஊத்துன மாதிரி இருந்திருக்கு. நிறைய பேர் இதுக்கு என்ன சொல்றாங்கடா, இது உண்மையான அன்பு இல்ல. இவங்க சர்வதேசத்திட்ட ஒரு நல்ல பெயரை வாங்குறதுக்காக வீட்டுல அம்மா பாட்டை நாங்க ஆக்டிங் பண்ணுவோம். ஒரு நல்ல பெயரை வாங்குறதுக்கு அண்ணா தங்கச்சியை நாங்க மாட்டி விடுவோம், நாங்க நல்ல பேர் வாங்குவோம். அதே மாதிரிக்கு செயல்தான் இந்த யாழ் நூலகத்தை எரிச்சதுல இவங்களும் சம்பந்தப்பட்டாக்கள் தான். இவங்களும் நல்ல ஆக்கள் நினைக்காதீங்க அப்படின்லாம் சொல்றாங்க. ஒரே சிரிப்பாதான் இருக்குது. உலகத்துல வாழ்ற அனைத்து எங்கட சொந்தங்களுக்கு, அனைத்து உறவுகளுக்குமே வணக்கம். எப்படி இருக்கிறீங்க? வாழ்க்கையெல்லாம் எப்படி போகுது? நான் நேற்றைய முன்தினமே சொன்னேன் என்னண்டா, கனடா நாட்டுல இருக்கிற எங்கட உறவுகள் கவனமா இருங்க, இந்த பனி புயல் அப்படின்றது ஒரு கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருங்க அப்படின்னு. என்னடா, கனடா நாட்டுல டொரண்டோல விமானம் தரையிறங்கும் போது பாத்தீங்கன்னா அப்படியே கவிழ்ந்துட்டு, அதை பார்க்கும்போது அந்த பயணிகள் எல்லாம் தப்பிச்சு ஓடுறாங்க. அதை பார்க்கும்போது உண்மையாவே பயங்கரமான ஒரு விஷயமா இருந்தாலும் அதுல என்ன சந்தோஷம்டா, யோசிச்சு பாருங்க. அந்த விமானம் அப்படியே தலைகீழா புரண்டுருச்சேன்னு வெடிச்சு சிதறி இருக்கணும். ஆனா அது சிதறல்ல. ஏன் தெரியுமா? அந்த பனியின் காரணமாக தப்பிச்சுட்டாங்க. இல்லாட்டிக்கு நோமலான ஒரு நேரமா இருந்துச்சுன்னா அது அப்படியே வெடிச்சிருக்கு. அப்ப எப்படியோ ஒரு துன்பமான சம்பவமா இருந்தாலும் அந்த பனியால, அந்த பனி புயல், அந்த பனி மூட்டத்தால தான் பாத்தீங்கன்னா அது அப்படியே கவர்ந்திருக்குன்னு சொல்றாங்க. ஆனாலுமே சரியான காரணத்தை சொல்ல இல்லை. எங்கட உறவுகள் அந்த விமானத்துல யாராவது இருந்தீங்களா? கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா எல்லாருமே சேர்த்து ஒரு 80 பேர் போல யாராவது இருந்தீங்கடா, கட்டாயம் ஒரு காய ஒன்றை போட்டுட்டு போங்க. கடவுளுக்கு தான் நன்றி சொல்லணும். 80 உயிர்கள் காப்பாற்றப்பட்டிருக்குது. அப்ப அந்த நேரத்துல அது உள்ளுக்கு இருந்த மக்கள் எப்படி யோசிச்சிருப்பாங்க? ஒரு சாவியினுடைய ஒரு இறுதி கட்டத்துல விளிம்புக்கு போயிட்டு வந்திருப்பாங்கன்னு. உண்மையாவே கடவுளுக்கு தான் நன்றி சொல்லணும். சரி, இப்ப நம்ம இலங்கை நாட்டுல நடக்கிற பிரச்சனைக்கு வருவோம். இலங்கை நாடு என்றாலே ஒன்று சொர்க்கமான நாடு. இன்னொரு பக்கம் பார்த்தோம்டா இது நரகமா இல்லாட்டி வேற ஏதாவது தீவா? அந்த மாதிரியாண்டாப்பா. ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு பிரச்சனை வரும். எங்க இருந்து தேடி பிடிச்சு கண்டுபிடிச்சு கொண்டு வரானுங்களே தெரியாது. இந்த பட்ஜெட்டுக்கு வருவோம். இப்ப இலங்கை நாட்டுல பாத்தீங்கன்னா பட்ஜெட் நேத்தைய தினம் நான் நினைக்கிறேன். அப்ப நேத்து எனக்கு நேரம் கிடைக்கல கதைக்கிறதுக்கு. அப்ப இந்த இன்றைக்கு தான் ஏதோ இந்த வருஷம் தான் ஒரு புதுசா ஒரு பட்ஜெட் போடுற மாதிரிக்கு, அதாவது ஒவ்வொரு வருஷமும் போடுறாங்க தானே, இந்த முறை தான் புதுசா போடுற மாதிரிக்கு அமெரிக்கா, ஆஸ்திரேலியா, கனடா, சுவிஸ் நாடு மாதிரிக்கு இந்த ஒரு பட்ஜெட்ல இலங்கை நாடு மாறப்போகுது. நீங்க உங்களுக்கு பட்ஜெட் போட தெரியல இப்படின்ற அளவுக்கு கதைச்சிட்டு தெரியுறாங்க. சரி, இப்ப மக்கள் என்ன சொல்றாங்க, மத்த ஆக்கள் எல்லாம் என்ன சொல்றாங்கன்றத பாக்குறதுக்கு எதிர்கட்சி தலைவர் சஜித் பிரேமதாஸ் அவங்க என்ன சொல்றாங்கன்னா, இந்த பட்ஜெட் அப்படின்றது ரட்டை அணுரட்டை அப்படின்றீங்க.
ரட்டை பிஎம்எஃப் இருக்குது. பிஎம்எஃப் என்ன சொல்லி என்னது ஐஎம்எஃப் இருக்கு அப்படின்னு சொல்றேன். அப்ப அந்த அளவுக்கு இந்த பட்ஜெட் வந்து ஐஎம்எஃப் தாண்டி இவங்களால எதுவுமே செய்ய முடியாதுன்றதுதான் அதனுடைய கருத்து. உண்மையாவே இந்த நாடு பொருளாதார ரீதியா சிக்கி இருந்த போது கை கொடுத்தது இந்த ஐஎம்எஃப் தான். அந்த நன்றியை மறக்க கூடாது. அப்ப அந்த நிபந்தனையை தாண்டி இவங்க செய்ய முயற்சி செய்யறாங்கன்னா மக்களினுடைய நலன் சார்ந்துதான் இவங்க முயற்சி செய்யறாங்க. அதுதான் உண்மை. ஆனா இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா வந்து மக்களினுடைய நலன் சார்ந்து நல்லது நடக்கணும்னு செய்ய நினைச்சாலும் அது பாதகத்துல முடியக்கூடிய ஒரு சூழ்நிலை அச்சம் ஐஎம்எஃப்க்கு இருந்துச்சுன்னா அனுமதிக்க மாட்டாங்க. அதை தாண்டி இன்னொரு நல்ல விஷயம், நிறைய விஷயம் இருக்கு இதுல கதைக்கிறதுக்கு. அதுல ஒன்று என்னண்டா யாழ் நூலகம். யாருமே மறந்திருக்கவும் மாட்டோம், மன்னிக்கவும் மாட்டோம். இந்த அற்ப சொற்ப அரசியலுக்காக, அரசியல் வாக்குகளுக்காக இந்த யாழ் நூலகத்தை எரிச்சு எங்கட சமூகத்தை, எங்கட இனத்தை, எங்கட கலாச்சாரத்தை, எங்கட பண்பாடை, எங்கட பாரம்பரியத்தை எங்களை வந்து அவமதிச்ச எங்கட துன்பமான சம்பவத்துல மிகப்பெரிய ஒரு சம்பவம் இந்த யாழ் நூலகத்தை எரிச்சதுன்னு கடைசி வரைக்கும் மன்னிக்கவே முடியாத ஒரு விஷயத்துல இந்த ஒரு விஷயம். அந்த மாதிரியான அந்த வடுக்கல்ல நெஞ்ச நக்கி விட்ட மாதிரிக்கே ஜனாதிபதி 100 மில்லியன் ஒதுக்கி விட்டுருக்கேன். ஒரேடியா நெஞ்ச நக்கி விட்டுட்டு போயிட்டேறாப்பா. இந்த மாதிரிக்கு கதைக்கிறதுக்கு எனக்கு விருப்பம் இல்லை. ஆனா ஏன் அந்த அளவுக்கு சொல்றேன்னா அப்படி ஒரு விஷயம் உடனே நெஞ்ச நக்கிற மாதிரிக்கு அந்த 100 மில்லியன் ரூபா பாத்தீங்கன்னா வந்து ஒதுக்கி விட்டுருக்கு. உண்மையாவே நிறைய பேர் இதுக்கு என்ன சொல்றாங்கடா, இது உண்மையான அன்பு இல்ல, இவங்க வந்து சர்வதேசத்திட்ட ஒரு நல்ல பெயரை வாங்குறதுக்காக வீட்டுல வந்து அம்மா பாட்டை நாங்க வந்து ஆக்டிங் பண்ணுவோம், ஒரு நல்ல பெயரை வாங்குறதுக்கு அண்ணா தங்கச்சியை வந்து நாங்க வந்து மாட்டி விடுவோம், நாங்க நல்ல பேர் வாங்குவோம். அதே மாதிரிக்கு செயல்தான் இவங்க வந்து சர்வதேசத்திட்ட ஒரு நல்ல பெயரை வாங்குறதுக்காக இவங்க வந்து இந்த மாதிரி செய்யறாங்க. இந்த படமெல்லாம் எங்கட இடத்துல ஓடாதுன்னு சில விமர்சனங்கள் இருந்தால் அது உண்மையோ பொய்யோ, ஆனா இந்த விஷயத்துக்கு ஜனாதிபதிக்கு சல்யூட் ஒன்று அடிக்கணும். ஏன் தெரியுமா? இது சம்பந்தப்பட்ட இந்த யாழ் நூலகத்தை எரிச்சதுல சம்பந்தப்பட்ட பயங்கரமான மோசமான அரசியல்வாதிகள், இதுக்கு முதல் இருந்த அரசாங்கம், இதுக்கு முதல் இருந்த அரசியல்வாதிகளுக்கு அப்படியே சாணியை கரைச்சி அப்படியே மூஞ்சில ஊத்துன மாதிரி இருந்திருக்கு. ஆனா இதுல இன்னொரு கருத்தும் இருக்கு, இதனுடைய விளக்கம் எனக்கு தெரியாது. இந்த யாழ் நூலகத்தை எரிச்சதுல இவங்களும் சம்பந்தப்பட்டாக்கள் தான், இவங்களும் நல்ல ஆக்கள்னு நினைக்காதீங்க அப்படின்லாம் சொல்றாங்க. சரி, இவங்களும் நல்ல ஆக்களோ கட்டாக்களோ, இவங்களுக்கும் ஒரு சந்தர்ப்பம் கிடைச்சிருக்குது காலத்தினுடைய கட்டாயத்துல. அதுல அதனுடைய ஒரு 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 சரி, இந்த சந்தர்ப்பத்தை நாங்க வந்து மக்கள்ற மனசுல வந்து இடம் பிடிக்கிறதுக்கு பயன்படுத்துறாங்களோ தெரியலையே, எப்படியோ அது ஒரு நல்ல விஷயம் தானடாப்பா. நான் நினைச்சா கூட வந்து கடுமையா விமர்சிக்கலாம். அப்படி விமர்சிக்க கூடாது. தொட்டதுக்கெல்லாம் குறை சொல்லி கொண்டு அப்படியே இருக்கக்கூடாது. அது ஒரு கெட்ட பழக்கம் உண்டு. நல்லதா இருந்தா நல்ல என்று சொல்லுவோம். இதை தாண்டி இந்த பட்ஜெட்ல என்ன இருக்குண்டா சுருக்கமா சொல்லுவோம். அலசி யாராஞ்சி அப்படி இப்படின்லாம் கதைக்க போனோம்டா நீங்களும் பார்க்க மாட்டீங்க. இப்ப எதுக்கு முக்கியத்துவம் கொடுத்துருக்காங்கண்டா, ஒரு கிட்டத்தட்ட ஒரு கியூபா நாடு இருக்கு. கியூபா நாடினுடைய ஒரு பட்ஜெட் போலதான் இவங்க முயற்சி செஞ்சிருக்காங்க. எனக்கு பார்க்கும்போது சும்மா பக்காவா தெரியுது. ஆனா அந்த அளவுக்கு இவங்களால கொண்டு வர முடியல. அதுக்கு முதல் காரணம் என்னன்னா ஐஎம்எஃப் ரூல்ஸை தாண்டி இவங்களால செய்ய முடியல. அந்த கியூபா நாட்டினுடைய அந்த நாட்டினுடைய ஒரு விஷயத்தை தான் இவங்க ஃபாலோ பண்றாங்க அப்படின்றது திட்ட தெளிவா அந்த பட்ஜெட்ல தெரியுது. எதுக்கு முக்கியத்துவம் கொடுத்துருக்காங்கன்னா மருத்துவத்துக்கு. சும்மா முதன்மையான மருத்துவத்துக்கு வந்து மக்களுக்கு இனிமே இந்த மருந்து கட்டுப்பாடு இதுகளெல்லாம் இருக்காது. இந்த மருத்துவம் சுகாதாரத்துக்கு முக்கியமா இந்த பட்ஜெட்ல முக்கியத்துவம் கொடுத்துருக்காங்க. அதிகமான நிதி ஒதுக்கப்பட்டிருக்கு. தரமான கல்வியை கொடுக்கறதுக்கு முயற்சி செய்யறாங்க அப்படின்றது திட்ட தெளிவா தெரியுது. பிச்சை எடுத்தாவது கல்வி கற்கணும் அப்படின்னு நாங்க சின்ன வயசுல பள்ளிக்கூடம் போகும்போது படிச்சிருப்போம். அதே விஷயத்த வந்து இந்த நாடு எவ்வளவு மோசமான சூழ்நிலையில அதுல பாதாளத்துல தொங்குனால் கல்விக்கு நாங்க முக்கியத்துவம் கொடுப்போம் அப்படின்ற மாதிரி பார்க்கும்போது இருக்கு. விவசாயத்தை வந்து இதுக்கு முதல் இருந்த அரசாங்கமும் பட்ஜெட்ல இருந்தாலும் பெரிய அளவுக்கு நடைமுறையில இல்லை. விவசாயிகள்லாம் வந்து நடுத்தரவுல நின்றாங்க. ஆனா இந்த முறை இவங்க விவசாயத்துக்கு ஊக்குவிக்கிறதுக்கு பயங்கரமான ஒரு பட்ஜெட் போட்டிருக்கணும் அவங்களே சொல்லி கொள்றாங்க. அவங்க சொல்லக்கூடாது, நாங்க சொல்லணும். ஸோ விவசாயத்துக்கு முன்னுரிமை கொடுத்துருக்காங்க. இதை தாண்டி பார்த்தோம்டா எங்கட நாடு இந்த டாலர் எங்க இருந்து அதிகமா வருதுன்னு பார்த்தோம்டா இந்த சுற்றுலாத்துறை, டூரிஸ்ட், அமெரிக்கா, கனடா, சுவிஸ், இப்படி எக்கச்சக்கமான பெல்ஜியம், டென்மார்க், இப்படின்னு எக்கச்சக்கமான முக்கியமான நாடுகள்ல இருந்து டாலரை கொண்டு வந்து சேர்க்கிறது இந்த டூரிஸ்ட், சுற்றுலா பயணிகள். ஸோ சுற்றுலாத்துறையை மேம்படுத்துறதுக்காக எக்கச்சக்கமான மில்லியன் கணக்கான நிதிகளை வந்து பாத்தீங்கன்னா ஒதுக்கி இருக்காங்க. இப்ப இதை தாண்டி பார்த்தோம்னா பெரிய அளவுக்கு வெங்காயத்தை உரிக்க உள்ளுக்கும் ஒன்றும் இல்லைண்டுவாங்க. அத மாதிரி கிட்டத்தட்ட இருக்கிற மாதிரி தான் இருக்கு. நம்ம இன்னும் நல்லா அதை டீப்பா என்னன்றதை ஆழமா பார்க்காம சொல்ல முடியாது. இந்த மாதிரி விமர்சனமும் வருது. ஆனா அதுல உன்னிப்பா பார்க்க வேண்டியது என்னடா, இப்ப யாழ்ப்பாணத்துல நூலகத்துக்கு கொடுத்து கொஞ்சம் அடையாளமா யாழ்ப்பாணத்தை நாங்க வந்து தொட்டுட்டோம்,
மக்கள்ற நெஞ்ச நக்கிட்டம்ன்ற மாதிரி இருக்கு. ஆனா கிழக்கு மாகாணத்துல வந்து பெருசா இப்ப வடக்குக்கு கொடுத்துருக்காங்கன்னு சந்தோஷப்படக்கூடாது. கிழக்கும் எங்கட தேசம் தான், வடக்கு கிழக்கு எல்லாமே வந்து எங்கட மக்கள் தான். அப்ப அதை மேம்படுத்துறதுக்கு பெருசா கிழக்கு மாகாணத்துக்கு வந்து இவங்க வந்து பெருசா ஒன்றுமே வந்து பண்ணல. இந்தியாட்ட போய் கேளுங்க அப்படி இப்படின்னு பாத்தீங்கன்னா வந்து சும்மா என்னடா இது ஏதோ யுத்தம் மாதிரி இருக்குன்னு சும்மா வெடிச்சு சர்ச்சை ஆகிற மாதிரி கதைக்காங்க. அப்படி எங்க கொடுத்துருக்காங்கன்றா வந்து கொடுக்கல. வடக்குக்கு ஒரு அளவுக்கு நூலகத்தை வச்சு ஓட்டுனாலும் கிழக்குக்கு பாத்தீங்க அப்படின்னா வந்து பெருசா சொல்ற அளவுக்கு ஒன்றுமே நடக்கல அப்படின்ற மாதிரி தான் இருக்கு. மலையகத்துக்கு கொஞ்சம் ஒரு அளவுக்கு மலையக தமிழர்கள் அப்படின்ற ஒரு அந்த இதையும் சொல்லி அவங்கள நாங்க அங்கீகரிக்கிறோம் அப்படின்ற மாதிரி பாத்தீங்கன்னா அது நல்ல விஷயம் ஒன்று உண்மையாவே. என்னடா ஒரு சாமானிய மக்களை எந்த அரசாங்கம் தூக்கி மேல கொண்டு வருதோ அந்த நாடு உண்மையா முன்னுக்கு போகும். அத மாதிரிக்கு மலையக தமிழர்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு நிதியை மிகப்பெரிய ஒரு பங்களிப்பு இந்த அரசாங்கம் பட்ஜெட்ல கொண்டு வந்தது பாராட்டப்பட வேண்டிய விஷயம் உண்டு. இதை தாண்டி பார்த்தோம் அப்படியா இருந்துச்சுன்னா இந்த பட்ஜெட்ல உரிக்க வெங்காயத்தை உரிக்கிற மாதிரி உள்ளுக்கு ஒன்றும் இல்லை அப்படின்ற மாதிரி தான் விமர்சனமும் இருக்குது. அதை பார்க்கும் போதும் இருக்கு. இதை இன்னும் ஆழமா பார்த்து போட்டு நம்ம கதைப்போம். சரி, இப்படியான விஷயங்கள் போகுது. இன்னொன்று பாத்தீங்கன்னா இதை நீங்க பாக்குற மக்கள் நீங்க சொல்லுங்க, இந்த பட்ஜெட் இலங்கை நாட்டுக்கு ஒரு சிறந்த பட்ஜெட்டா? அதுல என்ன இன்னொன்று பார்க்கணும், என்ன தெரியுமா, விரலுக்கு ஏத்த வீக்கம் என்று சொல்லுவாங்க. இப்ப கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா 200 பில்லியனுக்கும் அதிகமாக வந்து இந்த பட்ஜெட்ல வந்து அதிகமா ஒதுக்கி இருக்காங்க. அதிகம், அதாவது செலவு கூட போயிருக்கு. வரவு குறைவு, செலவு கூட. எவ்வளவு செலவு? 200 பில்லியனுக்கும் அதிகமா. அப்ப அது வந்து உண்மையாவே அந்த மாதிரி ஒரு சிறந்த பட்ஜெட்டை போட பழகி கொள்ளணும். ஏன் அப்படின்னா வந்து விரலுக்கேத்த வீக்கம் இருக்கணும். விரலுக்கேத்த வீக்கம் இல்லாம அதிகமா இருந்துச்சுன்னா சுமைகள் கூடும், பாரம் கூடும். ஏனென்றா இவ்வளவு நாளா இவ்வளவு வருஷமா இந்த மக்கள் பொறுத்த மக்கள் இந்த 5 வருஷம் நீங்க என்னதான் பண்ணினாலும் ஒரு அளவு பொறுத்துக்கொள்ளதான் போறோம். இந்த பட்ஜெட்டுக்கு அர்ச்சுனா அவங்க வந்து நான் தான் எதிர்கட்சியில இருந்து உங்களுக்கு ஆதரவு கொடுக்குறேன்டா அந்த பட்ஜெட்டை விரும்புற ஒரு நபரா நான் தான் இருப்பேன் சும்மா கதைக்கிறேன். சரி, அது ஒரு பக்கம் இருந்தாலும் விஷயம் என்னண்டா இந்த தையிட்டி விகாரை அப்படின்ற விஷயத்துக்கு மறுபடியும் வர்ற அர்ச்சுனா அவங்க உண்மையாவே நான் தாழ்மையாகவும் மிகவும் பண்பாகவும் அன்பாகவும் இந்த வைத்தியர் அர்ச்சுனா அவர்கிட்ட கேட்கிறேன்னு என்னடா, இவர் சொன்னதை நான் முதலாவது சொல்லிடுறேன். என்ன சொல்லியிருக்கிறேன்டா, இந்த தையிட்டி விகாரை இருக்குது தானே, இந்த பிரச்சனைக்கு கதைச்சு இனிமே விகாரைகள் நீங்க கட்டுறதா இருந்தா மக்களினுடைய காணிகளை கட்டாம அரசாங்க காணிகளை கட்டுங்கன்றே. நல்லா யோசிச்சு பாருங்க. அப்படி அரசாங்க காணிகளை கட்டுறண்டா யாழ்ப்பாணத்துல அரவாசி காணிய ராணுவம் தான் பிடிச்சு வச்சிருக்கு. அப்ப அது முழுக்க கட்டணுமே. வன்னியில முக்காவாசி காணிய ராணுவத்தினுடைய கட்டுப்பாட்டுலதான் இன்றைக்கு வரைக்கும் இருக்கு. அப்ப நீங்க சொல்றது அப்படி பார்த்தா கிட்டத்தட்ட எல்லா இடத்துலயுமே பௌத்த விகாரம் தான் வரும். விகாரன்றது ஒரு மக்களினுடைய காணியில கட்டப்பட்டது மட்டும் பிரச்சனை இல்லை. ஏன் நீங்க தமிழ் மக்கள் வாழக்கூடிய இடத்துல நீங்க ஏன் வந்து பௌத்த மதத்தை வந்து கொண்டு வந்து புகுத்துறீங்க? ஏன் நீங்களாவே திணிக்கிறீங்க? இதுவும் ஒரு பிரச்சனை இல்லையா? அப்ப மக்கள் அர்ச்சுனாவங்களோ யாராக இருந்தாலும் சரி ஏன் வாக்குகள் போடுறாங்கன்னா மக்கள் எல்லாராலையுமே பாராளுமன்றத்துக்குள்ள போய் இருக்க முடியாதுன்னு ஒவ்வொரு மாவட்டத்துக்கும் ஒவ்வொரு இடத்துக்கும் ஒவ்வொரு பிரதிநிதி அனுப்பும் போது அந்த மக்களோட மனசுல இருக்கிற அந்த எண்ணத்தையும் அவங்களோட வலி வேதனையையும் அவங்களுக்கு என்ன தேவையோ அதை போய் நீங்க கதைக்கணும். அப்ப உங்களுக்கு மனசுல என்ன தோணுதோ அதை போய் கதைக்க கூடாது, அதை போய் அப்படியே ஒப்பிக்க கூடாது. அப்ப மக்கள் வந்து மத்த அரசாங்க காணிகள்ல வந்து பௌத்த விகாரையை கட்டுறதை விருப்பப்படுறாங்களா? இது ஒரு நல்ல கதையா? இது உங்களுக்கு அழகாயா? மருத்துவத்துறையில நடந்த விஷயங்களை ஊழல்களை வெளிச்சத்துக்கு கொண்டு வந்து எவ்வளவு நல்ல பெயரோண்ட வந்து நீங்க பெற்றிருக்கீங்க. அதுக்கு பிற்பாடு நிறைய சர்ச்சைகள் இருக்கு, நிறைய விமர்சனங்கள் இருக்கு. அது ஒரு பக்கம் இருந்தாலும் நல்ல விஷயம் நீங்க மக்களுக்காக செஞ்சீங்க தானே. நீங்க ஒரு படிச்ச வைத்தியர், மக்களுக்கான ஒரு பிரதிநிதி, ஒரு பண்பான ஒரு நபரா நான் நினைச்சு உங்கள்கிட்ட தயவு செய்து மறுபடியும் நான் சொல்றது, தயவு செய்து கோபப்படுத்தாதீங்க. தயவு செய்து இது போல கதைக்காதீங்க. மக்களுக்காக கதைங்கய்யா, மக்கள்ற பிரச்சனையை கதைங்கய்யா. பௌத்த விகாரைய வந்து அரசாங்க காணிக்குள்ள கொண்டு வந்து கட்டுங்கன்னு சொன்னா உங்களை என்ன சொல்றது? உங்களை எங்க கொண்டு போய் வைக்கிறதுன்னு எங்கட புலம்பெயர் தமிழர்கள்லாம் உங்களை தலையில தூக்கி வச்சு கொண்டாடுறாங்க. அப்ப யோசிச்சு பாருங்க, நீங்க செத்து போயிருவீங்க, நான் செத்து போயிருவேன். ஒரு 20 வருஷத்துக்கு பிற்பாடு யோசிச்சு பாருங்க, இந்த அரசாங்கம் இல்லாம போய் ஒரு மோசமான ஒரு அரசாங்கம் இந்த நாட்டில் இருக்குன்னு வைங்களே, எங்கட மக்கள்ற நிலைமைய எங்கட பிள்ளைகளினுடைய நிலைமை எதிர்காலத்தை யோசிச்சு பாருங்க. பௌத்த விகாரைகள் வந்து சாதாரணமா 1-2 இருக்கிற இந்த சமயத்திலேயே, அனுரவினுடைய ஆட்சி இருக்கிற இந்த சமயத்திலேயே, மக்கள் எல்லாருக்குமே நீதி ஒன்றுன்னு சொல்ற இந்த சமயத்திலேயே எங்கட மக்கள் இப்படி போராட்டம், இத்தனை கைது, இத்தனை பௌத்த விகாரையை வந்து அநீதியா கட்டி கொண்டு இப்படி செய்யறாங்கண்டா அந்த நேரத்துல அடிச்சு விரட்டுவாங்களா? விரட்ட மாட்டாங்க. அப்ப உங்களோட கருத்து சரியா பிள்ளையா?
கருத்தால வெல்லுவோம். நீங்க சொல்றதுக்கு நல்லா சிந்திச்சு பாருங்க. உங்களோட காணிகளை கட்டுறா கட்டுங்கய்யா, தயவு செய்து போய். மக்கள்ன்ற ஒரு எம்பியா இருந்து கொண்டு, பாராளுமன்ற உறுப்பினரா இருந்து கொண்டு, நீங்க மக்கள்ற காணியில கட்டாம பௌத்த விகாரைய அரசாங்க காணியில கொண்டு போய் கட்டுங்கண்டா எவ்வளவு ஒரு சந்தர்ப்பத்தை நீங்க கொடுக்குறீங்க. அப்ப உங்களோட மனசுல இருக்கிறத நீங்க கதைக்க கூடாது. நீங்க சொன்னா அதை எப்படி தெரியுமா எடுத்துக்கொள்வாங்க? அப்ப தமிழ் மக்களினுடைய எண்ணம், தமிழ் மக்களினுடைய சமுதாயத்தினுடைய எதிர்பார்ப்பு கட்டலாம். அப்ப அது இல்லையா பிரச்சனை? இப்ப பிரச்சனையே உங்களுக்கு தெரியாமல், உங்களுக்கு நீங்க எங்களை விட நல்லா படிச்சிருக்கீங்க, எங்களை விட நல்லா சிந்திக்கக்கூடியவர், அதனாலதான் நீங்க ஒரு பாராளுமன்ற உறுப்பினரா வந்திருக்கீங்க, மக்களோட வாக்குகளை பெற்றிருக்கீங்க, உங்களுக்கு எல்லாமே தெரியும். ஆனா ஏன் இந்த நாடகத்தை போடுறீங்க, ஏன் இப்படி கதைக்கிறீங்க, ஏன் என்ன லாபம் உங்களுக்கு இருக்கு அப்படின்றது எனக்கு தெரியும், உங்களுக்கு தான் தெரியும். அரசியலுக்காக கதைக்கிறீங்களா? சொல்லுவாங்க அரசியலுக்கு வந்தா எல்லாருமே மாறிடுவாங்க. வைத்தியத்துறையில இருந்த ஊழல்களை நீங்க கதைக்கும் போது நல்லா இருந்தீங்க. ஆனா அரசியலுக்கு வந்தோடனே டோட்டலா மாறி ஒரு தேவையில்லாத கதைகளையும் தேவையில்லாத பேச்சுக்களையும் மக்களுக்கு பிரயோசனமே இல்லாத விஷயத்தை செஞ்சு கொண்டிருக்கீங்க. இதையா மக்கள் விருப்பப்படுறாங்க? நீங்களே பாருங்க எவ்வளவு விமர்சனம் இப்ப உங்களுக்கு வருது இருந்ததை விட. தயவு செய்து இது ஒரு தவறான கருத்து. இந்த கருத்தை நீங்க வாபஸ் வாங்க. இந்த மக்களினுடைய காணியில கட்டாம அரசாங்க காணியில கொண்டு போய் பௌத்த விகாரைய கட்டுங்கண்டா என்னத்துக்கு தமிழ் மக்கள் இருக்கக்கூடிய எங்கட இடத்துல பௌத்த விகாரை? ஏன்? என்னத்துக்கு? என்ன காரணத்துக்கு? அதை யோசிக்கணுமா இல்லையா? அதை நாங்க கேட்கணுமா, நீங்க கேட்கணுமா? இது மதவாதம் இல்ல, நல்லா தெளிவா புரிஞ்சுக்கொள்ளும். இது மக்களுக்குள்ள இடையில இப்ப இந்த அரசாங்கத்துல நீங்க என்னதான் ஓட்டு மாட்டு வேலை பண்ணாலும் உங்களுக்கும் அடிவிழ இந்த மாதிரி செஞ்சீங்கடா. தயவு செய்து இப்படி செய்யாதீங்க, சரியா? மக்களாகிய நீங்க சொல்லுங்க, நான் சொல்றதுல பிழை இருக்கா? பிழை இருக்குண்டா சொல்லுங்க. நான் இனிமே இந்த விஷயத்த கதைக்க மாட்டேன், எனக்கு அது தேவைப்படாதுன்னு விட்டுட்டு போயிடுவேன். அப்படி விட்டுட்டு போக இயலாது. எங்கட மக்கள்ற பிரச்சனையை நாங்க தான் கதைக்கணும். நீங்க எல்லாம் ஒழுங்கா இருந்தா நாங்க ஏன் கதைக்கணும்? நீங்க உங்களுக்குள்ள நான் பெரியாள் நீ பெரியாள் அப்படின்னு உங்களுக்குள்ள அடிபடி பட்டுக் கொள்றீங்க. ஏன் இப்ப நீங்க எம்பி எல்லாருமே, எங்கட தமிழ் பேசக்கூடிய அரசியல்வாதிகள் எல்லாருமே ஒரு குடையின் கீழ் ஏன் எல்லாரும் ஒற்றுமையா இருக்க முடியல? இருக்க மாட்டேங்க. ஏன்? ஏனண்டா நீ பெரியாளா நான் பெரியாள். அதான் உங்களோட பிரச்சனை. உங்களோட பிரச்சனைடா என்னண்டா நான் தான் ஹீரோ அப்படின்றத நீங்க காட்டிக்கணும்.